அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் சனிக்கிழமை. இன்று யார் ஜோதிடராக முழுமையாக இருப்பார்கள், யார் பகுதி நேர ஜோதிடராக இருப்பார்கள், யார் ஓரளவுக்கு ஜோதிடம் சொல்வார்கள், யார் ஜோதிடங்களை படித்திருப்பார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கமே இந்த காணொளி. ஒரு முழுமையான ஜோதிடராகிறதுக்கு அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ராகு எங்கு இருக்கிறாரோ அவருக்கு திரிகோணத்தில், அதாவது ராகு தற்பொழுது கும்பத்தில் இருக்கிறார் என்றால், மிதனம், துலாம், கும்பத்தில் குரு இருந்தால் அவர்கள் முழு நேர ஜோதிடர்களாக இருப்பார்கள். இவர்கள் முற்காலத்தில், அதாவது சில வருடங்களுக்கு முன்னால் வேறு தொழில்களில் இருந்தாலும் இவர்கள் ஜோதிடம் படித்தால் முழுமையான ஒரு ஜோதிடர்களாக பிரகாசிப்பார்கள். இவர்கள் வாக்கு மிக தெளிவாக இருக்கும். அதுபோல் ராகுவின் சாரத்தில் குரு இருந்தால் இவர்கள் ஒரு நபரை சார்ந்து ஜோதிடராக உருவாகியிருப்பார்கள். அவர்கள் வீட்டில் தந்தையாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இவர்கள் ஜோதிடராக பிரகாசித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாக்கும் சரியாக இருக்கும். அதுபோல் ராகுக்கு கேந்திரங்களில் குரு இருந்தால், இப்பொழுது ராகு கும்பத்தில் இருக்கிறது, ரிஷபம், சிம்மம், விருச்சிகத்தில் குரு இருந்தால் இவர்கள் ஒரு பகுதி நேர, ஒரு 60% வைத்துக் கொள்ளுங்கள், பகுதி நேர ஜோதிடர்களாக இருப்பார்கள். அதுபோல் ராகுக்கு 6, 8, 12 என்ற இடங்களில் குரு இருந்தால், அதாவது ராகு கும்பத்தில் இருப்பதற்கு கடகத்திலோ, கன்னியிலையோ, மகரத்திலேயோ குரு இருந்தால் இவர்கள் ஜோதிடம் படித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் ஜோதிடத்தில் முழுமையாக ஜோதிடம் சொல்வதற்கு சிரமப்படுவார்கள். இதுபோன்று நுணுக்கமாக ஜோதிட கருத்துக்களை காண என்னுடைய இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பன் பிரம்மஸ்ரீ ராஜா நல்லுகாம. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.